திருக்குறள் அதிகாரம் 75. அரண். ஆற்றுபவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தற் போற்று பவர்க்கும் பொருள். பிறர்மேல் படை எடுத்துச் செல்பவர்க்கும் சிறந்தது அரண், பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவர்க்கும் அதுவே சிறந்தது. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரண். தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு என்னும் இவையே நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டு அரண் என இயற்கை அரண்களாகும். உயர்வகலம் திண்மை அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல். பகைவர் ஏற முடியாத உயரம், காவலர் நிற்க இயங்க வசதியான அகலம், இடிக்க முடியாத வலிமை, கடக்க முடியாத பொறிகளின் அருமை, இந்நான்கையும் மிகுதியாக உடைய கோட்டையையே செயற்கை அரண் என்று நூல்கள் கூறும். சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி உறுபகை ஊக்கம் அழிப்ப தரண். காவல் செய்ய வேண்டிய இடம் சிறியதாயும் கோட்டையின் சுற்று பெரியதாயும் சண்டையிட வரும் பகைவர்க்கு மலைப்பை தருவதாயும் அமைவது அரண். கொளக்கரிதாய் கொண்ட கூழ் தாகி அகத்தார் நிலை கெளிதாம் நீரது அரண். பல நாள் முற்றுகையிட்டாலும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது ஆகி உள்ளிருப்பார்க்கு வேண்டிய உணவையும் உடையதாய் உள்ளிருப்போர் போரிட வாய்ப்பாகவும் இருப்பதே அரண். எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லாள் உடையது அரண். உள்ளிருப்போர்க்கு தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய் வெளியே இருந்து அழிக்க முயலும் பகைவரை வெல்ல உதவும் வீரரை பெற்றதாய் இருப்பதே அரண். முற்றியும் முற்றா தெரிந்தும் அரைப்படுத்தும் பற்றற் கரியது அரண். முழுவதுமாகச் சூழ்ந்து கொண்டாலும் சூழாமல் வலு இழந்த இடத்தில் நெருங்கி போரிட்டாலும் உள்ளிருப்போரில் சிலரை ஐந்தாம் படை ஆக்கினாலும் பகைவரால் கைப்பற்றுவதற்கு அரியதே அரண். முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். கோட்டைக்குள் இருப்போர் தாம் இருக்கும் இடத்தை விட்டுவிடாமல் நின்று படைமிகுதியால் சூழ்ந்து கொண்ட பகைவரையும் பொறுத்து வெல்வதே அரண். முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்ட தரண். போர் தொடங்கிய உடனே பகைவர் அழியும்படி உள்ளிருப்போர் செய்யும் போர்த்திறத்தால் சிறந்த விளங்குவதே அரண். இணைமாட்சி தாக்கிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண். எத்தனை சிறப்புகளை உடையது என்றாலும் வெல்லும் பகை அறிந்து செயல்படும் திறம் இல்லாதவர் இருந்தால் அரண் இருந்தும் இல்லாததே ஆகும்.